வேலையில எந்த குறையும் இல்லைண்ணே, நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. ஆ, நல்லா போயிருக்கு. இருந்தாலும் இது பத்தாது. அதான் நீங்க வந்துட்டீங்களாண்ணே, இனி பாத்துக்கலாம். நீ போலீஸ் சேர்ந்துட்டா கிங்ஸ் சொன்னா டூட்டில தானே இருக்க? டூட்டில தான் இருக்கியா? ஆமாண்ணே, இந்த இப்ப கூட நான் டூட்டில தான் இருக்கேன். நல்லா இருக்கும் உன் டூட்டி. சரி வா, இது ஒரு டூட்டி தானே, ரொம்ப நல்ல டூட்டி. கால் பக்கத்துல தான் இருக்க. இல்ல, அண்ணனுக்கு டூட்டி பார்க்கறதும் டூட்டி தானே, அத சொல்ல வந்தேன். பேங்க்ல வேலை பார்த்தேன், இப்ப பாக்கலண்ணே. ம், சரி சரி கிங்ஸி, நீ உன் பிசினஸ் போய் பாரு, நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணே பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கேன், அதான் என் சந்தோஷம். இல்லடா, நான் பாத்துக்கிடுவேன், நீ உன் பிசினஸ் பாரு. ஆமா, நகை கடைக்கு பொருளை ஒழுங்கா வருதா என்ன? அதெல்லாம் மால் கரெக்டா வந்துடும். நைஜீரியால இருந்து தங்கம் வருது சொன்னீங்க, அது வந்துட்டா என்ன? அது கரெக்டா வந்துடும். இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்கு. போன் பண்ணி கேட்கணும். அப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லா வாட்ஸ்அப் தானே, எல்லா கடையுமே என் கடை தானே. உன் தம்பி கொடி தானே எங்கி பார்க்கும். ஸ்கூலு காலேஜ் எல்லாமே நம்மளுக்கு தான் இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோன்னு. இங்க மட்டும் 8 காலேஜ் இருக்கு. 8 காலேஜுமே நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். அது ஒண்ணு மட்டும் நம்ம பெரிய போய் வச்சிருக்கோம், அப்படிதானே? ஆமாண்ணே. சரி, அதாவே பார்த்துட்டு போட்டோம். மிச்சம் 8 நம்ம கையில வந்துடும். பக்கத்துல இருக்க சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்குது. நீ இப்போ எம்பிக்கு நிக்கலாம். ஆமாண்ணே, அதான் பேங்க் வேலையை ரிசீவ் பண்ணலான்னு இருக்கேன். சரி, எம்பியில நிக்கிற, ஜெயிக்கிற. ஓகே. ஓகேண்ணே. இந்த திருப்பதி தொழிற்சங்க சார்பா யார் நிக்கிறா? பொன்னையா நச்சு தான் நிக்காரு. அவர் நல்ல மனுஷன் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பொன்னையா நச்சுங்கிறது அவர் சௌத்திரமண்டி மகன் தானே? ஆமாண்ணே, அவர் நல்ல மனுஷன் தான். தொழிற்சங்கத்துக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரே நிக்கட்டும். நிக்கட்டும், ஆனா கண்ட்ரோல் உன் கையில தான் இருக்கணும். காலங்காலமா அப்படித்தானே இருக்குது. அவர் நிப்பாரு, நான் மேற்பார்வை பார்ப்பேன். அப்படிதான் இருக்கணும். இப்போ எஸ்ஏ சீக்கிரம் கமிஷனர் ஆயிடுவேனே. நீ ஆயிடுவடா, நீ ஆயிடுவ. என்ன துருன்னு வரான். இப்பதான் 11ஆம் கிளாஸ் படிச்ச மாதிரி இருந்தா. 11 முடிச்சோன்னு ரொம்ப வருஷம் ஆகலண்ணே, 4 வருஷம் கூட ஆகல. அதுக்கு என்ன, அதான் வேலை கிடைச்சிருக்கல. சிங்க குட்டிடா. அப்படியே ஒய்யாம சொல்லுனே. வாழ்த்தெடுத்த பாரு, அப்படி ஒரு சந்தோஷமான உனக்கு. உன் கூட இருக்கலாம் நானே. இவன் இதுக்கு தானே இவ்வளவு நாளா காத்து கிடந்தா. இப்ப கையிலேயே இவனை பிடிக்க முடியல. இங்க இருக்க இவனுக்கு ஆட்டத்தை விட இந்த கவின் பையன் ஆட்டினா ஓவரா இருக்கும்னு நினைக்கேன். அவன் காணாத கண்ட மாதிரிலாம் நின்னுகிட்டு இருக்கான். எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன, நான் முடிச்சிருவேன். என் பொண்ண போடணும், என் பொண்ண என்ன போடணும் மட்டும் சொல்லுன, முடிச்சுட்டு வந்து நிப்பானே. ஓவரா ஆர்வமா இருக்கேடா. ஆமாண்ணே, நீ வந்துட்டே, அந்த தைரியம் தான். சார், என்ன வேணாலும் பண்ணிக்க, உனக்கு முன்னாடி ஒன்னே இருப்பேன். தேங்க்ஸ். எப்படி கலக்கலை மட்டும் பாருங்க. குதிரைக்கு கடிவாளம் ரொம்ப முக்கியம் ஜானே. என் தம்பி மேல எவனும் கை வைக்க முடியாது. அப்படி போடுங்க. நீ இருக்கும் போது எவனாவது என்ன தொட முடியும்? இல்ல எதிரினே ஒருத்தங்க இருக்கதான் செய்வானா? சின்ன ஆர்வமா இருக்கான். அண்ணே, ஒண்ணு இல்லண்ணே, போலாமா? நீ என்ன எப்பவும் கோமாவே இருக்க? அவன் வயசுக்கு மீறி நடந்துட்டு இருக்கானே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வை. என் தம்பி மேல எவனும் கை வைக்க முடியாது. மொத திருப்பி ஏமாந்த மாதிரி இந்த ஜான் ஏமாந்து இருக்க மாட்டான். அது துரோகத்தால ஏமாந்துட்டேன். இனி அப்படி இல்ல. இனி என் வேட்டைய பாரு. என் தம்பி மேல ஒருத்தர் மேல எவனும் கை வைக்க முடியாது. சாரிங்க, இன்னொரு வாட்டி நீ இதே மாதிரி நின்ன. சாரிங்க, சாரி. நான் உன் தம்பின, நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடிச்சுட்டு வந்து நிப்ப. அதே எப்போ முக்கியம் இருக்கணும், புரியுதா? புரியுதுங்க. இங்க பாரு, எம்எல்ஏ எம்பி எல்லாரும் என்ன வர்ற மண்டலத்துல என்ன வந்து பார்க்க வரணும். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். வியாபார சங்கம், தொழில் சங்கம் எல்லாம் என்ன வந்து இது 1/2 மணி நேரத்துல பார்க்கணும். என்னென்ன சங்கம் இருக்கோ அத்தனைக்கு தலைவர்லாம் வந்து என்ன பார்க்கணும், புரியுதா? இந்த கோட்டையே நம்ம கோட்டை, இது நம்ம உருவாக்குற சாம்ராஜ்யம். எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நம்மள மீறி எவனும் எதுவும் பண்ண முடியாது. பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ராஜாவை பார்த்து 2-3 நாள் ஆயிட்டதே, அவனையும் கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க. சரி பாப்பாங்கன்னு பார்த்தா பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அது யாரு? 6 மணி நேரம் தானே எல்லாருக்கும் டைம் கொடுத்திருந்த. லேட்டா வரவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு. இது சாந்தனு. நாளைக்கு பார்த்து சாந்தனு இது. அப்பா, இவர் வந்துட்டாரா? இவங்க என்கிட்ட எதையுமே சொல்லல.
உங்க ஏழனி வந்திருக்காங்கடா. யாருக்கு யாரணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மூடிக்கிட்டு இல்லே. என்னடா பூசோட இருக்கணுமா வேண்டாமா? எங்க அண்ணன் என்ன சத்தியம் இருக்கணும் எனக்கு தெரியாது. வாயை மூடிக்கிட்டு நிக்கணும். எந்த பொண்ணு வசதியும் இருக்கக்கூடாது. என் அண்ணன் வாக்கு எங்களுக்கு தெய்வ வாக்கு, புரியுதா? நீ எங்க உருப்பட போற? திரும்பாத திரும்பாத. வாசனையை வச்சு நீ வந்துட்டு எனக்கு தெரியும். இல்ல நான் பார்க்க மாட்டேன். இங்க யாரும் நிக்க கூடாது. போ சொல்லு. என்ன சொல்றாங்க? கிளம்பு. சொல்லிட்டே இருக்கியா? கிளம்பு. இன்னும் ஒரு நொடியில நடக்கிறேன் ஆகணும். இப்போ போயிட்டு போய்கிட்டே இருக்கணும். இங்க நிக்க கூடாது. போய்கிட்டே இருக்கணும். கிளம்பு கிளம்பு. நீ சொன்னவட இப்படி பேசுறான். திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. கிளம்பு கிளம்பு. தேவைக்கு என்ன ஒண்ணுதான் சொல்லு. கிளம்புமா. சொல்லிட்டே இருக்கல. சார் வண்டியடே. சரிங்க சரி. டே கவின் வா, வந்துட்டேனே. நேரா எங்க போடுமோ அங்க வண்டி போகணும். அவன் வண்டிக்கு போடுற போட்ட பாரு. சார் வண்டியடே. சரிங்க வண்டியை எடுனு. வந்துட்டேன். சரிம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். சரி, பார்த்து சுதாரணமா போயிட்டு வரணும். யாரையும் நின்று பேசிட்டு இருக்க கூடாது. சரிங்கம்மா. என்னடி காலையிலே கோயிலுக்கு போறேன்னு போனேன், இதுக்குள்ள வந்துட்டேன். ஆமா, போயிட்டு வந்துட்டேன். என்னத்தியாச்சு அவளுக்கு விருட்டு உள்ள போறா? தெரியலம்மா. சரிம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ஏக்கா, என் வளையல பாத்தியா? அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, என் வளையல அவதான் வச்சிருப்பா. நான் அவட கேட்டுட்டு போறேன். அக்கா எதுக்கு அழுதுட்டு போறா? இவன் இன்னைக்கு காலேஜுக்கு போன மாதிரி தான். சொல்லாத இவனின்
ஒன்றும் புரியல. சரிக்கா, நான் கேட்கிறவங்கிட்ட இல்ல, கேட்க வேண்டாம். அவனா இல்ல, பார்த்துட்டேன். சரி, அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் ஃபீல் பண்ணிட்டேன். இப்ப நல்லதா இருக்கேன். நீ காலேஜுக்கு போ. சரிக்கா. அக்கா, 3 நாள் ஆயிட்டுக்கா, இதை பார்க்க வரவே இல்லக்கா. இல்ல, இப்ப நான் அழுதா இவ அழுதுருவா. எனக்கு நீ இப்ப எனக்கு தானே தெரியும். இப்ப இல்ல, இனி வர மாட்டா. சரி, ஏதாவது வேலை இருக்கும். காலேஜுக்கு கிளம்பு, சரியா? ஏதோ காலேஜில் வேக்கன்சி இருக்குன்னு சொன்னியே, அது பாத்தியா என்ன? இன்னைக்கு தாக்கா இன்டர்வியூ, இன்னைக்கு போகணுக்கா. அந்த வேலை எப்படியாவது கிடைக்க பாரு. அது கிடைச்சாதான் நமக்கு நல்லது. சரிங்கக்கா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இப்படிதான் கண்ணை கசிக்கிட்டு வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியும். நான் தான் படிச்சு சொன்னேன், இந்த குடும்பத்து பயலுல நம்பாத, அவனை என்ன இருந்தாலும் மிருகம் தானே சொன்னேன். நீ கேட்டியா? ஒழுங்கு மரியாதை வாயை மூடிட்டு போயிரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லலை நேவம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாம பத்தி எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு போமா. இதான் சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஓதிக்கிட்டு இருக்காரு, போ. அவனை இப்ப இல்லட்டி அவன் தாத்தா முப்பாட்ட எல்லாமே ரவுடி தொழில் தான். அவன வம்சம் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும். அவன மனுஷனுங்களே கிடையாது. அவனுக்கு ரவுடிசம், பணம், பேரு, புகழ் இதுதான் முக்கியம். அவனை நினைச்சா 1000 பொம்பளையில் வருவாளுங்க. காதலு மண்ணா கட்டி நேக்கட்டே. ஒழுங்கு மரியாதை நான் சொல்லத கேளு சொல்லிவிட்டேன். ஏண்டி அறிவு வேண்டாம்? நம்மள மாதிரி ஒண்ணு இல்லாத வீட்டுல எப்படி அவனை பொண்ணு எடுப்பாடுற? உலகத்துக்கு மொத்த சொத்துமே இன்னைக்கு அவன் வீட்டுல தான் இருக்குது. அவன் ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கான். நம்பிக்கிட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு வந்திருக்கான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுக்கு மேலே நீ அவன் பின்னாடி சுத்த பார்த்த இல்ல, சாம் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் காசு பணத்தை பார்க்க மாட்டாரு. இல்ல, அவர் என் மேல வச்சிருந்தது உண்மையான பாசமும் காதலும். இல்ல, அதுல ஒரு நாள் கூட அவர் பொய்ய காட்டினது இல்ல. இல்ல, அவர் பொய்யான காதல் பண்ணல. அவர் உண்மையா காதலிச்சாரு. எனக்கு தெரியும். அவர் காதல்ல ஒரு துளி கூட வேஷம் இல்ல. அது உண்மையான காதல். சத்தியமா அவரால் இதை மறக்க முடியாது. ஐயா, அப்பெல்லாம் இல்லன்னு தெரியும்டா. ஆனா பொண்ணா ரொம்ப அவக்குள்ளதா இருக்கானடா. அவன் விருப்பப்பட்டவங்கள வரல, அப்படிதான் இருக்கும். வாயை மூடிட்டு இருக்க மாட்டியாடா நீ? அவனே என்ன தெரிஞ்சுக்கிட்டே இருக்கனே. அதானே அண்ணன், நான் தானே வந்து நிப்ப. நீ ஏன் நில்லுடா, நீ ஏன் நில்லு. எப்படா இவனை வச்சு நினைச்சுங்க? இவனு இருக்கட தெரியாம தான் இருந்தான். ஆமா, இருக்கட தெரியாம இருந்தான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தைரியம் அதிகம். ஜானனி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏகப்பட்ட தைரியம். அதான் இப்படி இருக்கும். ஆமாண்ணே, உண்மைதான். நீ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியமா தான் இருக்கு. பரவாயில்லடா, நல்ல வழி நடத்தி கொண்டு போயிருக்கிய. உன்னை நான் நம்பினேன்டா, உன்னை நான் முழுசா நம்பினேன். அண்ணே, சிங்க குட்டிடா நீ. அண்ணே கூட இப்பவும் இதே மாதிரி இருப்பலடா, சாகர வரைக்கும் இருப்பானே. அது போதுண்டா.
பாடுன இப்ப இதுக்கு என்னடா பண்ண போற? அது கிங்ஸ் நீ பாத்துக்கணுமா? அவன் இருக்கத்தை நீ இவ்வளவு ஆட்டம் போடுத, எப்படி சமாளி பண்ணிட்டு பாரு. வாடா ராஜா குட்டி, வா அப்பா கிட்ட வா. ஐயோ அண்ணே பாக்குறானே, என்ன நடக்க போதோ தெரியலையே. வா ராஜா வா. ராஜானே என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன சொல்லி கொடுத்தாங்க நீங்க ஸ்கூல்ல? என்ன தங்க பிள்ளை, தாத்தா இப்பதான் கூட்டிட்டு வந்தாங்களோ? வா அப்பா கிட்ட வா. ஏய் கவிதா அப்பா கிட்ட வாடா. வந்திருக்கா பாரு ஸ்கூலுக்கு போயிட்டு. செல்ல போவா என் தங்கம், என் பயிரோ கட்டி தங்கம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காரு பாரு. என்ன சாண குழந்தைய பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை பொம்பளை பிள்ளைன்னு கேட்டிருப்பானோ? ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க பிள்ளைக்கு? எல்லாம் தானே தெரியும்பா, ஆனா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதான் சொல்றாங்களே எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. அப்பாக்கு நீ முத்தமே கொடுக்கல? வலிக்கும்டா. அடுத்தவன் என்ன கேப்பான்னு சொல்லட்டா? உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தானடா தெரியும். அதே மாதிரி மீச எனக்கு எப்ப வரும்னு கேப்பான் பாரு. என்னடா கேட்க போற? அப்படியா? அந்த அப்பாக்கும் இனிமேதான் இருக்குதோ? ஆஹா அப்பான்னு கூப்பிட்டுட்டான். கரெக்டா கூப்பிட்டுருக்கான். எங்க அண்ணன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியலையே. என்ன கேக்ஸின், பக்கத்து குழந்தையா? இல்லனே நம்ம வீட்டு குழந்தை. போட்டா சமாளிக்கிறான். அதெல்லாம் எங்க அண்ணன் பாத்துக்கிடுவான். ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நம்ம வீட்டு குழந்தைதான். இல்ல 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 அப்படின்னா இல்ல, நம்ம வீட்டு ரத்தம்னே. நம்ம வீட்டு ரத்தம்னா அப்படின்னா கல்யாணம் பண்ணிதான் இருக்கணுமே. இது எனக்கு புரியல. நம்ம வீட்டு குழந்தைங்கன்னு சொல்றீங்க, நம்ம வீட்டு ரத்தம்னு சொல்றீங்க, கேட்டா அண்ணன் பிள்ளை இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா? என்னடா நடக்குறீங்க? அப்போ எனக்கு தெரியாம இல்ல அது டென்ஷன் ஆகாது. அது டென்ஷன் ஆகாது. கல்யாணம் நாங்க பண்ணல, சத்தியமா பண்ணல. ஐயோ என்ன கத்துறாரு அண்ணே, அப்படிலாம் நாங்க பண்ணுவோமே. அப்ப எப்படி எப்படி அப்ப இது பொண்ணு இருக்கா? பொண்ணு இருக்கா? ரத்தம் தானே சொன்னேன். பொண்ணு இருக்கணுமா என்ன? அது ஒண்ணு இல்லைண்ணே, இப்படியும் முட்டை பயிரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அதான் இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னு நம்ம இப்போ மாடல வருத அந்த மாதிரி. ஓ அப்படியா? அதான் இந்த வீட்டு ஜாடையா? ஆமாண்ணே இந்த வீட்டு ஜாடைதான். அதான் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிடுவோம். நாங்க தான் வளர்த்துட்டு இருக்கோண்ணே. பேர் ராஜா. சரி. என்னண்ணே? போ அப்பா கிட்ட போ. நாங்க தானே வளர்த்துருக்கோம். சரி ராஜா அப்பா கிட்ட போ. இல்ல பரவாயில்ல, இல்ல இருக்கட்டும். என்ன அப்பான்னு சொன்னா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. கவினே வா, நம்ம அந்த மாலை மட்டும் கொஞ்சம் இறக்கி வந்துடலாம். எல்லா மாலையும் இறக்கினே சொன்னேன். புரிஞ்சு போச்சு. போய் வேஸ்ட் மாத்திட்டு வந்துருந்தேனே. சரியானே? சரி ராஜா இல்ல நின்னுதா? அப்போ வேஸ்ட் மட்டும் மாத்திட்டு வந்துருந்தேன். இந்த அப்பா கிட்ட தான் நிக்கிறேன். நின்னுக்கா இப்போ வந்துருந்தேன். என்னடா சொல்லக்கூடாது. நீ அப்பா கிட்ட நின்று நான் இப்போ வந்துடுறேன். அப்பா வேண்டாம், பெரியப்பான்னு சொல்லு. என்ன சரி. என்ன ஒரு ஒத்து பாக்குற? எடுத்து சரி
போய் ஹோம்ஒர்க் எழுது போ. அங்க 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 போடும். வாப்பா வாப்பா போவோம். வா. இல்ல நான் வரல. கோவம் வருமா? நான் வரல. முடியாது. ஆஹா ரொம்ப கோபப்படும் உங்களுக்கு. வர முடியாது. முடியாது. சக்கானா முடியாது. முடியாது. கொய்யால என்ன கோவருது? அதெல்லாம் முடியாது. நான் வரல. நீ போ. நான் அதுக்கு தான் சொன்னேன். இன்றைக்கு போறேன், நான் Dress தரேன்னு சொன்னேன். நீ வேண்டாம்னு சொல்லிட்ட. காலேஜுக்கு இன்றைக்கு தவணை போட்டு போனா எடுப்பாங்களா? எடுத்தா பாக்கும். என்ன செய்ய முடியும்? என்கிட்ட ரெண்டு பட்டு சேலை தான் இருக்கு. நான் இன்றைக்கு பட்டு சேலையா கட்டிட்டு போக முடியும்? அத நான் தரேன்னு சொன்னேன்ல. ஏடி ஒரு நாள் இன்றைக்கு மட்டும் நான் போட்டுட்டு போனா போதுமாட்டி? இப்ப நான் தினமும் காலேஜுக்கு போணுமே. எப்படி போட்டு போக முடியும்? என்கிட்ட இருக்கத பொறுத்து தருவேன். ஏன் அந்த தாவித ஓடட்ட அடிக்கிறதுக்கா? ஆமா எங்க அப்பா அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்கிட்டயும் சேலை அவ்வளவா இல்ல. தவணை தான் நிறைய இருக்குது. எங்க அம்மா தான் சேலை எடுக்க விட மாட்டாவல. ஏடி அப்ப இனிமேல் காலேஜ் முடிஞ்சு நான் ஒத்திராட்டி வீட்டுக்கு போகணும். அதான் இன்றைக்கு வாங்கினே நீ வரமாட்டுக்க. எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதுக்கு தான் வேலைக்கு போறது பிடிக்காத. இதுவே கௌரவத்துக்காக தான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா அதுவும் கிடையாது. அதெல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்களாம். அதையே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எனக்கும் ஆசையா இருக்கு. உங்களை பிரிஞ்சு நான் இப்ப எப்படி ஒத்தையில காலேஜ் விட்டு வீட்டுக்கு போவேன்னு எனக்கு தெரியல. சரி கொஞ்ச நேரம் அப்ப எங்க கூட இருந்துட்டு போ. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிடுறேன் சரியா? சரி. இது செமஸ்டர் போறது இனி அடுத்த மாசம் தான் வரும். இப்போ வராது. அதுக்கு வேற ப்ரிப்பேர் பண்ணணுமே. சரி முடிஞ்சா வேலை பார்ப்போம். இல்லைன்னா வந்துருவோம் சரியா? சரி இப்போ 11 மணிக்கு தான் இன்டர்வியூ. கிளம்புவோமா? இப்போ போனா கரெக்டா இருக்கும். இடியா பூ வாழல? இல்ல வாடல. வா போவோம். டீ வெச்சல வா. சரி நான் வரேன். இடி உங்க பேக்ல ஏட்டுங்க நான் வச்சுக்கிடுதே. நீ தான் வைக்கணும் வேற வழி இல்ல. வா. சரி சீக்கிரம் வாங்க. நாம வேலைக்கு போறலன்னா இவளுக்கு இவ்வளவு ஆனந்தம். பப்ஸுக்கு மட்டும் 1975 ரூபாய் பாக்கி இருக்குது. கபார் சம்பளம் எடுத்தன முத மாச சம்பளத்தை தங்கராஜ் கல்ல கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க சொல்லிட்டேன். எப்பா அந்த கடை பக்கம் நான் போக முடியல. இவ்ளோ பாக்கி வச்சு தின்றுருக்காங்க. கடன் என்னமோ எங்க பேர்ல இருக்கிற மாதிரி சொல்லுத. உன் பேர்ல திட்டி இருக்குது. என் பேரை சொல்லி வாங்கி தின்னது யாரு? நீங்க தானே. தின்னதெல்லாம் கணக்குல கிடையாது. கடன் வாங்கினது யாரு? நான்தான். நீதான் அடைக்கணும். டி சோதிக்காதீங்க டி. நான் என்ன வேலை கட்டி போறேன். உங்களை நம்பிதான் மட்டும் இருக்கேங்க. அந்த சைடு நான் போக முடியல. அந்த அண்ணாச்சி அன்னைக்கு கூப்பிட்டா பாத்துக்க. சரி டி சரி டி. சம்பளத்தை எடுத்து கடன் அடைச்சிருவோம் சரியா? அதனாலதான் நம்பிக்கையோட உங்களை வேலைக்கு அனுப்புறேன். பாத்துக்கோங்க. சரி சரி ஞாபகம் வாங்க போவோம் போவோம். அவசரத்தை பாரு அவளுக்கு. அவ கடன் அடைக்கப்படுதுல்ல பிறவி. டிச்சபா என்னடி? வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவலாட்டி. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர மாட்டி. ஆனா கேக்குற முறைப்படி கேட்கணும் சரியா? சரிடி. என்ன இசை சாக்கா பார்த்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. என் ஃப்ரெண்டோட தம்பி இங்க தான் படிச்சிட்டு இருக்கா. அவனை பார்க்க வந்தோம். உன் குரல் கட்டுச்சு. அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். இதான் உன் கிளாஸா? ஆமா. ஓ அப்படியா? டேய் இதான் டேய் அத்தை பொண்ணு. இங்க வந்து பாரு. என்னடி வேலை பார்க்க? எனக்கு சின்ன வேலை இருக்கு. நான் கிளம்பணும். இரு என் ஃப்ரெண்டை மட்டும் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். டேய் வாடா. ஹாய் ரேச்சல். நம்ம 3 பேரும் ஒண்ணா தான் அடிக்கீங்க. இதுக்கு ஒரு குடுப்பம் வேணுமே. பரவாயில்ல. ரேச்சல் நல்லா இருக்குதே. இல்ல இப்படிலாம் ஒண்ணா வாழ்றது நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீ மட்டும் தனியா உட்காந்துருக்கா? இதான் என் பிளேஸ். ஓ என்னடா மாப்பிள்ள உங்க அத்தை பொண்ணு இருக்கான்னு சொன்ன. எங்கடா? உன் கண்ணு முன்னாடி ப்ளூ கலர் தாவாணி. இது உங்க அத்தை பொண்ணா? சாக்கு குறடா. ஆமா என் அத்தை பொண்ணுதான். இசை இதான் என் ஃப்ரெண்டு. ஒரு ஹாய் சொல்லிடு. இசை என் ஃப்ரெண்டு. ஒரு ஹாய் சொல்லிடு. பொறுக்கி பைய பாக்குற பாரு பாரு. உங்க அத்தை பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. அழகா இருப்பா. அதே நேரத்துல ஏகப்பட்ட திமுறா கிட்ட உண்டு. அழகா இருக்க பொண்ணுங்க திமுறா தாண்டா இன்னும் அழகு. அந்த கோவத்தையும் திமுறையும் பார்க்கணுமே. மெதுவா பார்க்கலாம். அவசரப்படாத. டேய் சத்தியமாவே உங்க அத்தை பொண்ணாடா? ஆமா ஆமா. ஹாய் உங்க பேரு? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என்னடா அவன் ஃப்ரெண்ட் இந்த முறைக்கா? அவளுக்கு பாடி கார்டே வதான். இல்ல பேரு கேட்டேன்.
தெரிஞ்சா கூப்பிடலாமே. கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? ஏன் அவன தினமும் உங்ககிட்ட பேசிட்டே இருக்க போறா? பேசுனா என்ன, ஃப்ரெண்டோட அத்தை பொண்ணு தானே. அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. அது ஒரு குழந்தை மாதிரி. ஓ, இடி வா, நம்ம போலாம். உங்க பேர் என்ன பேருன்னு கேட்டேனே. அதான் கேட்டேனே, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? டேய் மதி, உங்க பிரின்சிப்பை பிரிச்சு விட்றா. முடியாது மாப்பிள்ள, முடியவே முடியாது. சரி சரி, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்டை உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் கூட்டு வந்தேன். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போலாமேனு. இவங்க தம்பி கூட என்ன தானே படிக்கலாம், தெரியுமா? தெரியாது. ராமு பிரின்சிபல் வர சொல்லியிருந்தாங்க, அதான் சரி பார்க்கலாமேனு வந்தோம். சரி சரி, நான் கிளம்புறேன். சரி ஈவினிங் வந்து உன்னை கூப்பிடணும்னு சொல்லி நான் வரேன். இல்ல வேண்டாம். பரவாயில்ல சரி, நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். நான் வந்து உன்னை கூட்டு போறேனே. இல்ல, நான் ஆட்ட பிடிச்சு வந்துருவேன். டேய், ஆட்டை பிடிச்சி எதுக்குடா? அதான் நம்ம ஆளுக்கு ஒரு பைக் கிடக்க, பிக்கப் பண்ணி வீட்டுல கொண்டு விட்டுறலாமே. ஏன் எங்களுக்கு போக தெரியாதாங்க? காலம் கெட்டு கிடக்கு, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. ஈவினிங் வேணா நாங்க பிக்கப் பண்றோமே. என்னடா மச்சான், நம்ம சாயங்காலம் ஃப்ரீயா தானே இருக்கோம்? ஆமா ஃப்ரீயா தான் இருக்கோம். இசை விடு, ஆட்டோல வர வேண்டாம், நான் உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறேன். ஓகே, நான் தான் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போவேன். நம்ம இதெல்லாம் இருக்கணும்னே. போலாமாடா? போலாமே, சாயங்காலம் வர வேண்டியிருக்குல்ல. இப்ப போனாதானே சாயங்காலம் வர முடியும். பொறுக்கி பயிலுவேன். இப்பெல்லாம் இசைக்கு நடக்கும்னு கிங்ஸுக்கு நல்லா தெரியும். என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டுட்டு இருக்காரு? என்னது கூட வெளியிலே போயிருக்க முடியாத. என்ன ஒரு ஆக்ஷனையும் காணும். இதுடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிங்ஸுக்கு எல்லா நியூஸும் போகும். இவனை உசுரோட வீட்டுக்கு போக முடியாது. பாரு என்ன நடக்குது மட்டும் பாரு. நேரம் எவ்வளவு நேரம் ஆகுது? என்னத்துக்கு முதன்னா அவனது காம்பவுண்டே தாண்டி இருக்க முடியாது. இவ்வளவு நேரம் ஆயிட்டு அவனு வீட்டுக்கா போயிருப்பானுல. அதானே, இவனை காம்பவுண்டே தாண்ட முடியாத. என்ன ஆச்சு கிங்ஸனுக்கு? அண்ணா, இது ஒரு பத்தில கிளம்பிடுவேன். இல்லண்ணே, நான் நம்ம ஜீப்ல வந்துருந்தேன். அண்ணா, நம்ம ஒருத்தர் தப்பிக்க கூடாது, புரியுதானே? இல்லண்ணே, இங்குள்ள வேலையெல்லாம் கட்சி தான் முடிச்சுட்டேன். நீங்க டென்ஷன் எடுக்க வேண்டாம். சரிண்ணே, இல்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அதை மட்டும் எடுத்து வந்துருந்தேன். இல்ல இல்ல, வீட்டுக்கு வந்துட்டேன். இல்ல இந்த 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. டேய் இல்ல, சொல்லுங்க, எனக்கு நேரம் இல்ல. என்ன என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, எனக்கு நேரம் இல்ல. என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க. வீட்டுக்கே வர மாட்டேங்க. எனக்கு வெளியில வேலை. என்னமா அதை இப்ப வந்திருக்கல? என்ன சொல்லுங்க. இதுக்கு நீ வராமலே இருக்கலாமே. ஒரு பக்கம் பார்த்தா அப்படிதான் ஆகும். எனக்கு டைம் இல்ல. என்ன சொல்லுங்க. அம்மா நேரம் ஆயிட்டு. என்னமா சொல்லுங்க. சரி, அப்படி ஒரு நீ அவசரமா சொல்ல வேண்டாம், நீ கிளம்பு. சரி அப்பா, அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வாங்க. நேரம் ஆகுது. அது தவிர வச்சிருந்தா இல்ல, அது உங்க ரூம்ல கொண்டு வச்சுட்டு போயிருக்கானே, அதை எடுத்துட்டு வாங்க. சரி டைம் இல்ல, சீக்கிரம். என்னடா இப்படி இருக்க? என்னம்மா, ஏமா எனக்கு டைம் இல்லம்மா, ப்ளீஸ். நீ வீட்டுல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? சரி, நைட்டு பார்க்கலாம். அது வந்து வேற எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? நான் ரொம்ப கனவு கண்டுச்சிருந்தேன். ராஜா இருக்கல்ல, போதும். வா ராஜாங்க. அவன் டேவிட் கூட்டிட்டு போனான். சரி அப்பா, சீக்கிரம். அவளை பாத்தியா? அப்பா நேரம் ஆகுது. கிங்ஸ்லி, நேரம் ஆயிட்டு. இப்ப என்ன உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. நான் உன் அம்மா, மறந்துடாத. உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. சத்தியமா உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. பேச கூட பயமா இருக்கு. சரி பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நல்லா தானடா இருந்தேன். அம்மா, இதை பத்தி மட்டும் பேசாதீங்க. எனக்கு கோவம் எப்படி வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என் கோவத்தை உச்சுக்கு என்ன கொண்டு போச்சாதீங்க, சொல்லிட்டேன். அது சரிதான், நீ இப்படி மாறிட்ட. அப்போ அந்த புள்ளைய நீ எட்டி கூட பார்க்க போகல, அப்படிதானே? அந்த புள்ளையும் 4 நாள் ஆகுது இங்க வரவே இல்லை. எனக்கே உன்னை பார்த்தா பயமா இருக்கு. அந்த புள்ளை எப்படி வரும்? அப்பா, சரி, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கலையா? கோபப்படாத. நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. இந்த உன் அம்மா கிட்ட கோபப்படுறதுலாம் போதும். அப்படி கொண்டுட்டு போ. உன்கிட்ட படிச்சு சொன்னா இல்லையா? அவங்கிட்ட எதுவும் கேட்காத நீ. சரி, எனக்கு கோபப்படாதே.
கோப்படாத நான் எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டேன். நீ போ, உன் வேலையை பாரு போ. என் ட்ரெஸ்ல ரூம்ல தானே இருக்குது. அங்கேயே தான் இருக்குது. இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடித்தேன உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே என் ஜீவன் போயும் முன்னே ஓடோடி வா நீரில் ஈரம் கண்மூடி பார்த்தான் கெஞ்சுக்குள் நீரம் எல்லாரதோ ஏதாரதோ சொல் சரி ஜபா, நீ அவளும் போயிட்டு வாங்க, நான் இதுல நிக்கிறேன். ஏன் உள்ள வந்து நிக்க வேண்டியதானே? இல்ல, அங்க போர் அடிக்கும், அதோட நான் இங்கே நிக்க. இதுதான் பாய்ஸ் காலேஜ். ஓகே. கொழுப்ப பத்தி அவளுக்கு ஏறி எங்கேயாவது பம்பு கம்பு இழுத்துன்னு வச்சுக்க, வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். தனி பாய்ஸ் காலேஜ் ஆண்டி, நல்ல வேலை தாண்டி உங்களுக்கு. படுக்கு இரு, நாங்க உள்ள இன்றைக்கு போயிட்டு வரோம். சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரி, இதுல என்ன போர் அடிக்கும், அங்க தள்ளி போய் நிப்போம். எங்க இருக்கட்டி வெயிட் பண்ண சொல்லியிருக்காவ தெரியலையே. இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாவ. ஏதோ மேடம் வந்துதான் இன்டர்வியூ வைப்பாங்களாம். அவங்க கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா சொன்னா மட்டும்தான் வேலை கிடைக்குமா. யார் சொன்னா? ஒரு பிள்ளை வேலை பார்த்துட்டு இருந்தது, அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் உங்க மேடம் எப்படின்னு கேட்டேன். சரி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவங்களாம், அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் வேலைக்கு எடுப்பாங்களாம். அப்ப இங்க திறமைக்கு வேலை கிடையாதா? ஆஹா, அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் எடுப்பாங்களாம். உள்ள வாங்க. சரி, உள்ள கூப்பிடுதாங்க, போலாம். பயமா இருக்குடி. கரி, எதுக்கு பயப்படுற? கிடைச்சா பாப்போம், இல்லைன்னா பிந்தாசா வீட்டுக்கு போவோம். சரி, உள்ள வாங்க. இது எனக்கு பயமா இருக்குடி. நீ வெளிப்படுத்திட்ட, நான் வெளிப்படுத்தல, இவ்வளவுதான் வித்தியாசம். குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இப்படி சொல்றாங்க. உங்க காலேஜ் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு பெண்கள் வேலைக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதான் நான் படிச்ச பிள்ளைங்களை தானே வேலைக்கு எடுத்துட்டு இருக்கேன். வழிய வந்து எனக்கு ஃபார்ம் கொடுக்கும் போதே தெரியும், நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படி கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி தெரியலையே. நாங்க பக்கத்துல இருக்க காலேஜ்ல தான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிட்டு இருக்கோம், செகண்ட் இயர். உங்களை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியலையே. எங்களுக்கு புரியல. அப்ப என்ன டேலா இருக்கணும்? சரி, ஓகே, ஃபார்மை கொடுத்துட்டு போங்க. வேகன்சி இருந்தா சொல்லி அனுப்புறேன். இதுக்கு இல்லைன்னு டைரக்டா சொல்லிட்டா நாங்க பாட்டுக்கு போயிருவோம். எதுக்கு வீணா எங்களை அலைய வச்சுக்கிட்டு? உங்களையா படிச்ச பிள்ளைங்க மாதிரி இல்லைன்னு சொன்னேனே, இப்ப புரியுதா? நீங்க கூட தான் காலேஜ் காசுமேன் மாதிரியே எனக்கு தெரியல. அப்ப இந்த காலேஜுக்கு நீயா காசுமேன்னு கேக்குற? அப்போ நீங்க எப்படி எங்களை பார்த்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லைன்னு சொல்லலாம்? ஏன் கசன போர்டா வச்சுட்டு இருக்க முடியும்? செக்யூரிட்டி, இவங்களை வெளியே அனுப்புங்க. படிச்ச பிள்ளைங்களை இன்றைக்கு எடுக்க ஆள் அனுப்ப சொன்னா பஜாரிகளை அனுப்பி வச்சிருக்கான். நாங்களே போயிடுவோம். நாங்க ஒண்ணும் வேலைக்குன்னு வரல, இங்க இன்டர்வியூ வாசல் இருந்தாங்க, அதுக்காக தான் வந்தோம். பாட்டி ஜபா, போலாம். இவங்களே இவங்க வேலையும். என்னது, என்ன பேரு? ஏன் நான் இங்கே வேலை பார்க்க போறேன், என் பேரு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஜபான்னு சொன்ன மாதிரி தானே? ஆமா, இவ பேரு ஜபா தான். அப்படின்னா இவன் என்ன ஏமாத்திருக்கான். அப்ப இவன் பார்த்த பொண்ணு இவா, நான் பார்க்க சொன்ன பொண்ணு இவன் பார்க்கல, அப்படிதானே? இவளை பிடிச்சு போய் தான் இங்க அனுப்பி வச்சிருக்கான். நான் பார்க்க சொன்ன பொண்ணு அவன் பார்க்கல. நல்லா இருக்கு சார் உங்க இன்டர்வியூ. என்னாச்சு? இவ பேர் என்ன பேரு? இன்டர்வியூ முடிஞ்சதா? நான் படிச்ச பிள்ளைங்க தான் இன்டர்வியூ எடுக்கணும் சொல்லியிருந்தேன்.
இந்த மாதிரி பிள்ளைங்களே இல்ல. எனக்கு ஒண்ணு புரியல. இந்த மாதிரினா நாங்க எந்த மாதிரி? சார், உங்க அம்மாவை வார்த்தை கொஞ்சம் அழுத்தி பேச சொல்லுங்க. சாரி சாரி, நான் பேசுறேன். என்னம்மா படிச்ச பிள்ளைங்களை பார்த்து பேசுற பேச்சா நீங்க? நான் படிச்ச பிள்ளைங்கிட்ட டீச்சர்ல தான் பேசுவேன். இவங்க நீங்க நினைச்சத விட அதிக படிப்பு படிச்சிட்டு இருக்காங்க. சாதாரண படிப்புலாம் இல்ல. புரியலாமா உங்களுக்கு? நீங்க தோட்டத்தையும் உடைய வச்சு கணக்கு போடாதீங்க. இங்க எல்லாரும் காலேஜ் கரஸ்பாண்ட் கிடையாது. உங்களை மாதிரி எப்பவும் பட்டு விட்டுட்டு வரதுக்கு. அப்போ கல்யாணம் பண்ண போய் தானமா நீங்க காலேஜ் கரஸ்பாண்ட் ஆனீங்க. நாளைக்கு அவ கட்டிக்க போறனாலே அவ கரஸ்பாண்ட் ஆகலாம். வார்த்தையா கொஞ்சம் ஆளுந்து பேசுங்க. ஸ்டூபிட் மாதிரி வார்த்தை விட்டுட்டு என்ன? ஆஃப்டர் இவங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க நீ. அது நீங்க வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இப்பவுமே இந்த காலேஜ் கரஸ்பாண்ட் பதவியில தான் உன்னை தூக்குறேன். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இவன் படிச்ச படிப்புக்கு எங்கேயும் வேலைக்கு போலாம். நல்ல பிள்ளைங்களோ படிச்ச பிள்ளைங்களோ நேர்மையான பிள்ளைங்களோ இந்த காலேஜ்ல வேலைக்கு செட் ஆனு பார்த்தேன். அது உங்களுக்கு கொடுப்பன இல்ல. எங்களுக்கு கொடுப்பன இல்லையா? உனக்கு கொடுப்பன இல்லையா? நான் பார்க்க சொன்ன ஜபா யாரு? நீ பார்த்த ஜபா யாரு? இப்ப சொல்றேன், இனிமேல் நீ சேர்மனா இருக்க முடியாது. உன் தம்பி தான் இனிமே இந்த காலேஜுக்கு சேர்மன். பரவாயில்ல, யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சாரி, எங்களால உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாங்க கிளம்புறோம். அம்மா இன்னைக்கு ப்ரோக்ராம்ல போயிருந்தேன். நல்ல புத்திசாலியா இருந்தாங்க, திறமைசாலி. அது மட்டும் இல்ல, காலேஜ்ல ஃபர்ஸ்ட். அவங்க நம்ம காலேஜ்ல வேலை பார்த்தா நமக்கு பெருமை நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. காலேஜ் ஃபர்ஸ்டா? ரெண்டு பேருமே காலேஜ் ஃபர்ஸ்ட் தான். நிறைய கோல் மெடல் வாங்கி கொடுத்தாங்க அந்த காலேஜுக்கு. இவங்களால அந்த காலேஜுக்கு பெருமை. ஜவாவை கவர்மெண்டே படிக்க வைக்குது. இசைக்கு நிறைய இடத்துல இருந்து நன்கொடை வந்துகிட்டே இருக்குது. இப்பப்பட்ட பிள்ளைங்க நம்ம காலேஜ் சேர்த்தா எனக்கு பெருமை நினைச்சேன். நீங்க உடைய வச்சு கணக்கு போடுவீங்க. அவங்க வீட்டுல தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க படிப்புல புள்ளி. சாரிமா. என்ன ஏதாவது கூட நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. இனிமேல் இந்த காலேஜ் சேர்மனா நான் இருக்கவே மாட்டேன். சாரி பிரேம். தேவையில்ல, தம்பியை சேர்மன் ஆக்கிக்கோங்க. சாரி, இவங்களுக்கு கொடுப்பன இல்ல. வேற உங்களுக்கு நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும். சாரி. சாரிமா, நான் தப்பு பண்ணிட்டேன். தப்புதான். சாரி. நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல மேடம், எங்களுக்கு இந்த வேலை வேண்டாம். எப்ப படிச்ச படிப்புக்கு மரியாதை கொடுக்காம போட்டிருக்க துணிமணில மதிப்பை தேடினீங்களா? இந்த காலேஜ்ல வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு நாங்க இன்னைக்கு இந்த வேலையை சேரலாம். நாளைக்கு இதே மாதிரி நாங்க துணிமணி போட்டு தருவோம். உங்களே மாதிரி சத்தியமா இங்க இருக்க எல்லாருமே இருப்பாங்க. சாரி, எங்களுக்கு இந்த வேலை வேண்டாம். அடி ஜபா போல. ரோட்ல இருக்க ஃபேன்சி ஸ்டோர்ல வேலை பார்த்தாலும் பாப்பமே தவிர இது எங்களுக்கு வேண்டாம். அதான் சாரி கேக்குறேன்னு. உங்க மகன் வந்து விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே கொடுத்தீங்க. இன்றிருந்தது எங்க திறமையை தான் நீங்க சோதிச்சு பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு கண்டதே சோதிச்சுட்டு இருக்கீங்க. திறமை உள்ள இடத்துல வேலை பார்க்கறதா எங்களுக்கு கௌரவம். வாட்டி ஜபா போலாம். மேடம், என்ன? பிரேம் சார் ரிசீவ் லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்தாங்க மேடம். எப்போ போனா? இப்பதான் ஆபீஸ் ரூம்ல இருந்து ரிசீவ் லெட்டரை கொடுத்துட்டு கோட்டை கழட்டி வச்சுட்டு போயிட்டாரு. சரி, இப்போ பிரேம் சாரிடா. சாரிடா. உன்கிட்ட இருந்து பிடுங்கி உன் தம்பி கிட்ட கொடுத்துருவேன்னு சொன்னது உனக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்துருக்கோம். உனக்கு காயப்படுத்திட்டேன்டா. சாரிடா. அதுவும் இந்த பொண்ணுங்க முன்னாடி நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஐயோ, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா கோப்படுவாரே. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். பந்தயத்துக்கு அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பந்தயத்துக்கு அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடா கிங்ஸ், நீ சொன்னா சரியா இருக்கும். அது பந்தயத்துக்கு சரியா இருக்குமா என்ன? இல்லடே, ஒரு வாட்டி செக் பண்ணி தான் வாங்கணும். கிங்ஸ் கரெக்டா சொன்னா. ஏய் சாம், நான் செக் பண்றேன். இப்ப முன்னாடி ரேசிங்கா போறியா என்ன? அதெல்லாம் அண்ணன் பிச்சு உதருவாரு. ஆனா அண்ணன் இப்ப வர போட்டிகளெல்லாம் கலந்துக்கிறதே கிடையாது. ஏண்டா ஏன் போட்டிகள்லாம் கலந்துக்கிறதுல இப்போ நீங்க வந்துட்டீங்களாண்ணே. இது நான் போட்டியில கலந்துக்கிறேன். இந்த வாட்டி கார் ரேஸ்ல நீயும் கிங்ஸ் தான் கலந்துக்கணும். 2 பேரும் ஜெயிக்கணும். என்ன புரியுதா? கண்டிப்பா வெற்றி நமக்கு தானே. சரி, இது என்ன ரேட்டா? என்ன 1 கோடிக்கு 1 ரூபா கம்மியா? சரி, கட்டி போடுங்க. ஆனா இது சரியா இருக்கும்ல? இருங்க, நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். என்ன மறைக்கிறா? அடே, இப்படியாட மாறுவ? ஏய் ரேச்சல்! ஏய் ரேச்சல்! இச்சோடி, எங்க பாத்துட்டீங்க? ஏய் ரேச்சல், என்னாச்சுடி? கிட்சிந்தானே? அது அவங்க தானே? அவன் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவனுக்கு யாரும் இணையில்லை. அவன் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. ஏய் கிங்ஸின், அதை வாங்கிடலாம்ல.
வாங்கிறேன் என்ன நான் செக் பண்ணிட்டு வரேன். இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க. அதேதான் பாருங்க. அது சரியா இருக்கும் கிங்ஸ்லின். கிங்ஸ்லின் அந்த ஒயிட் கலர்ல பாரு. இந்த ஒயிட் தானே? இரு நான் வரேன். இது ஜான் மாமா தானே? இது ஜான் மாமா தானே?